ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளோட வேலையை முடிச்சுட்டு நம்ம போய் உட்காந்துடலாம். அந்த மாதிரி ஒரு பொரியல் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டிருக்கேன், சீரகம் போட்டிருக்கேன், உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்சு முடித்ததுக்கப்புறம் ஆனியன் சேர்க்குறேன். ஆனியனும் இது மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவரைக்காய் முதல்ல கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு கழுவி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 பல் பூண்டு அளவுக்கு நான் தோல் உரிச்சிட்டு அதை இது பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. இதை ஒரு 2 மினிட்ஸில் போட்டு நம்ம இது வதக்கிட்டு இருந்தோம்னா லைட்டாக ஆனியன் வந்து லைட்டாக கலர் மாறட்டும். கலர் மாறினதும் நம்ம அவரைக்காவை சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இந்த பெருசு தவிர. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கட் பண்ணி வச்சுட்டு அவரைக்காவை நான் சேர்க்குறேன். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆட் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சால்ட்டு, சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நான் கலப்பேன் மிளகாத்தூள். காரம் கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இப்போ ஒரு முக்கால்வாசி ஸ்டெப்பு எனக்கு பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் சும்மா கொஞ்ச நேரம் அதை தழவிட்டு இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். அந்த பூண்டு நீங்கள் இடிச்சிட்டு போடுறீங்க இல்லையா, அந்த பூண்டோட ஃப்ளேவரு அந்த பொரியலை செம்ம டேஸ்ட் ஆக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸில் முடிச்சுட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து உங்களோட காய் ரெடியாக இருக்கும். இப்போது சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இந்த மாதிரி வால் பிக்சர்ஸ் எல்லாம் வரையணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங்ஸ்லாம் பண்ணணுன்னா ரொம்ப பிடிக்கும். அழகாக பண்ணணும், நம்ம தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் அப்படிலாம் நினைப்பேன். நிறைய இதுவில் நான் ப்ரைஸும் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி ட்ராயிங் காம்படிஷனில் நான் போனேன்னாவே கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்கிடுவேன். இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த நம்ம வால்ஸ் எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டிலேருந்தே நம்ம இதெல்லாம் பண்ணலாம். ஸ்டிக்கர்ஸ்லாம் வாங்காமல் நம்மளே நம்ம கைப்பட பண்ணணும்னு ஆசை. ஸோ நீங்களும் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக இருக்கலாம்ல நம்ம.